நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த சில நாட்களாக ஊருக்குள் சுற்றித் திரிந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடி கூண்டில் சிக்கியது. உதகை நகரில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விடுதிகளுக்குள் கரடி ஒன்று அவ்வப்போது வந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் கரடி சிக்கியது. உடனடியாக கரடி அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஒரு காலத்தில் மயில்களை பார்ப்பது அரிதாக இருந்தது. மயிலாடும்பாறை, தாண்டிக்குடி, பண்ணைக்காடு, மங்களம், கொம்பு போன்ற பகுதிகளில் மட்டுமே அவ்வப்போது மயில்களை பார்க்க முடியும். தற்போது 2200 மீட்டர் உயரமுள்ள பெரும்பள்ளம் என்ற மலை உச்சியில் மயில்கள் நூற்றுக்கணக்கில் இடம்பெயர்ந்து வாழ துவங்கியுள்ளன. ஒரு காலத்தில் அதிக குளிர்ச்சியாக இருந்த பெரும்பள்ளம் பகுதிகள் வெப்பமாக மாறியதன் விளைவாக அங்கு மயில்கள் வாழும் சூழல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கு கிடைக்கும் ஆதரவை பொறுத்துக் கொள்ள முடியாத எரிச்சலில் உச்சநீதிமன்றத்தை அதிமுக நாடியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 62 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு மற்றும் உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நிகழ்வில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல் மருத்துவ காலி பணியிடங்களுக்கு 11,220 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 8,700 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், ரேங்கிங் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துள்ள நிலையில் 450 பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக அதிமுக வழக்கு தொடர்ந்திருப்பது விந்தையாக இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க. எத்தனை இடத்துல அந்த உப்பு வித்தாங்க யாருக்காவது தெரியுமா? அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு 10-15 கடைகளில் தான் மூட்டையில் அம்மா உப்புன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் விற்றா மாதிரி தெரியல. அம்மா குடிநீர்னு வச்சாங்க. அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடலை, எங்கேயும் தண்ணி எடுத்துகிட்டு போய் விற்கல. பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் பேர் வச்சு எடுத்துன்னு வந்து பஸ் ஸ்டாண்டுங்களை மட்டும் பஸ் போல வச்சாங்க. அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மான்னு பேர் வச்சாங்க. அப்போ யாரும் கேட்டோமா? இது எவ்வளோ பெரிய திட்டம் இது! நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் மழையால் மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.